5 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு காசு வேணும், நான் காசு சேர்க்கறது தான் என்னோட எய்ம், நான் வந்து 1 கோடி சேர்க்க போகிறேன், 2 கோடி சேர்க்க போகிறேன். இந்த மார்க்கெட் எப்பவுமே ரிவார்ட் பண்ணாது. அது இந்த ஏஞ்சல் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் உண்மையாக ஒரு ஏஞ்சல் தாங்க. எவன் கேட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ரொம்ப அடிக்கடி பேசப்படுது. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான். யூடியூப்ஸில் இது சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த யூடியூப்பில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறவங்கலாம் 5 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். 10 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் நீங்கள் சேர்க்கணுன்னா இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வெவ்வேறு திட்டங்கள், அனாலிசிஸ் இதெல்லாம் இவங்க வந்து நம்மளோட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்டேயே இல்லை மற்றவங்கள்ட்டே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்கெல்லாம், யூடியூபர்ஸ் எல்லாம் 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் இப்படி பல கோடிகள் சேர்க்கறதுக்கான சீக்ரெட்ஸ் இல்லை திட்டங்கள் இதெல்லாம் இவங்களுக்கே தெரியுது அப்படின்னும் போது இவங்கெல்லாம் அவங்களுக்கே செல்ஃபாக 1 கோடி, 2 கோடி, 3 கோடிலாம் செய்யாமல் ஏன் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி, ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஒரு சிலர் வந்து வாதிடலாம், இல்லை இந்த யூடியூப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதாவது நான் மட்டும் சம்பாதிச்சே பத்தாது, என் கூட சேர்ந்து மற்றவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாதங்கள் முன்வைக்கலாம். சரி, இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி பெருந்தன்மையான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா நல்லது, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இப்போது இந்த ஒரு கதைக்குள்ளே நம்ம போகலாம். இது வந்து ரொம்ப சின்ன வயசில் நம்ம எல்லாரும் ஸ்கூலில் கேட்ட ஒரு கதை தான். ஒரு பிறகு வெட்டி இருப்பார், அவர் ஒரு கோடரி வச்சுருப்பார். அந்த கோடரின்றது அவரோட வாழ்வாதாரம். அதை வச்சு அவர் விறகுகள் வெட்டி வாழ்ந்துட்டுருப்பார். இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ரிவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த கோடரி ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். எனக்கு என்னோட வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்கி நிற்கும்போது அவர் முன்னாடி ஒரு தேவதை வருவாங்க. அந்த தேவதை வந்து ஒரு வெள்ளி கோடரியை கொடுப்பாங்க. அவர் இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். தங்க கோடரியை கொடுப்பாங்க, இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வைரத்தால் செஞ்ச ஒரு கோடரியும் கொடுப்பாரு, இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் தொலைச்ச கோடரியை கொண்டு வந்து கொடுத்தது இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தேவதை இவரோட நேர்மையை பாராட்டி பார்த்து வியந்து எல்லாத்தையுமே உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த தேவதை மறைஞ்சிருவாங்க. இப்போ இந்த கதைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். இப்போ இந்த விறகு வெட்டி இருக்காருல்ல, அந்த விறகு வெட்டி தாங்க நம்மலாம் இன்வெஸ்டர்ஸ். அந்த கோடரி இருக்குல்ல, அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம். இந்த ஏஞ்சல் இருக்காங்கல்ல, அந்த ஏஞ்சல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. இந்த ஏஞ்சலான ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன பிடிக்காதுன்னு, இந்த க்ரீடி பீப்புளை வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்காதுங்க. எனக்கு காசு வேணும், நான் காசு சேர்க்கறது தான் என்னோட எய்ம், நான் வந்து 1 கோடி சேர்க்க போகிறேன், 2 கோடி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு காசு மேலே ஒரு விகரோட, ஆர்வத்தோட, ரொம்ப தீவிரமாக காசை நோக்கி ஓடுறவங்கள வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ரிவார்ட் பண்ணாது. அது இந்த ஏஞ்சல் மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட் உண்மையாக ஒரு ஏஞ்சல் தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிச்சவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்டியல்களை தேடினீங்கன்னா ஒரு சில லிஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ஒரு அறிமுகமாக எடுத்துக்கலாம். நம்பர் 1 விஜய் கேடியா, விஜய் கன்சல் கேடியா. அடுத்தபடியாக சங்கர் சர்மா, அடுத்தபடியாக முகுல் அகர்வால், அடுத்தபடியாக மறைந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அப்புறம் டோலி கண்ணா, இப்படி ஒரு ஆஷிஷ் தவான், சுனில் சிங்கானி, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 89, 90, 91 காலகட்டங்களில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தவங்க தான். இன்றைக்கி இவங்கெல்லாம் ஒரு 500 கோடி, 600 கோடி, 1000 கோடின்னு பெருமதிப்பிலான சொத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் காமனாக சில தன்மைகள் இருக்கும். அப்படின்றது பார்த்தா, இந்த காசை வந்து காசு தான் கடவுள், காசு தான் எல்லாமே, காசு சேர்க்கறதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்காது. 2வது, குறைந்தபட்சமாவது சமூக பொறுப்பு அப்படின்றது இவங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவன் கேட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இவங்களுக்குள்ள பெருசாக இருக்காதுங்க. 3வது, நான் சம்பாதிச்சாலும் என் கூட இருக்கவங்களும் சம்பாதிக்கணும், இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்ச பிறகு இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அதேமாதிரி மார்க்கெட்டை பற்றி பெரிய விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த காசை கொண்டு வந்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா இந்த டைமில் இது ஆகிடும், இந்த மாதிரியான விளம்பரங்கள் இவங்க பக்கத்தில் இருக்காது.
ஸோ இப்போ அந்த ஆரம்பத்தில் நம்ம பேசின அந்த யூடியூபர்ஸ், நடுவில் பேசின இந்த கதை, மூணாவது பேசின இந்த ஏஸ் இன்வெஸ்டர்ஸ், இது மூணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், மார்க்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட், இந்த ஸ்டோரியும் உங்களையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியோட உங்களுக்கு ரிலேட் ஆகல, ஐயோ இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருப்பாங்களா உலகத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் ஏன் ஒரு பெரிய செலிப்ரிட்டி இன்வெஸ்டர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்குள்ள சில நல்ல தன்மைகள் இருந்தது. இப்போது யூடியூபர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சம்பாதிச்சாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க, இவங்களை மற்றவங்களுக்கு தேவையான சில கருத்துக்களையும் அப்பப்போ பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாரெல்லாம் மீடியா முன்னாடிலாம் வரமாட்டாங்க, ஒரு சிலர் அப்பப்போ இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணணுன்ற முடிவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்மளுக்கு உதவியாக இருக்காது. இந்த பக்கம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை உங்ககிட்ட பகிரணும்னு நினச்சோம். மற்றபடி மீண்டும் ஏதோ ஒரு நல்ல பதிவு கிடைச்சதுன்னா உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.